ஹாய் கைஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க மேரேஜ் நாங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க லாயர் மூலியமா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு அங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு ட்ரை பண்ணோம். ஸோ அப்போ வந்து லாயர் வந்து அரௌண்ட் ₹2000 கேட்டாங்க. ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சதுனால, நாங்களே வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலான்ற ப்ராசஸ பார்த்து நாங்க செல்ஃபாவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு. ஸோ இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ற ப்ராசஸ் என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு என்ன தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ல இங்க குடுத்துருக்கேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும் நம்மளுக்கு. ஸோ அதே மாரி என்ன சைட் யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்றதுன்னு நான் ஸ்க்ரீன்லயும், டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்னன்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல இருக்க வெப்சைட்டுக்கு லாகின் பண்ணிக்கங்க. ஸோ அந்த வெப்சைட் போன உடனே, நீங்க வந்து இந்த வெப்சைட் வந்து தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ் நீங்க கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க இங்கிலீஷ்ல கன்டின்யூ பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த வெப்சைட்ல நீங்க மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணனும். நீங்க வந்து உங்க ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில கேட்கும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காமிச்சிருக்கேன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு. நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாமே பேசிக்கா செலக்ட் பண்ணிட்டு, ஸோ செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் ஃபார் ரெக்கவரி பர்ப்பஸ், அதுக்கப்புறமா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் குடுத்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரிஜிஸ்டர் பண்ணிட்ட அப்புறமா, நீங்க சேம் அ ஹோம் பேஜ்க்கு வந்துட்டு, அங்க நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஈஸி தான். இதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ண உடனே நீங்க உள்ள போனீங்கன்னா, இது வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸோட டிபார்ட்மெண்ட் சைட்ன்றதுனால, இதுல வந்து நீங்க லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனும் இதில தான் பண்ற மாரி இருக்கும். மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் இதில தான் பண்ற மாரி இருக்கும். ஸோ நம்ம இப்ப மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி பேசுறதுனால, நம்ம மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் என்னன்றத பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ல காமிக்கிற மாரி ரெஜிஸ்ட்ரேஷன்ல மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுல நெறைய டைப் ஆஃப் மேரேஜஸ் இங்க வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேரேஜ் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்றத சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்து மேரேஜ், கிறிஸ்டியன் மேரேஜ் அண்ட் ஸ்பெஷல் மேரேஜ் இது எல்லாமே அங்க சொல்லியிருப்பாங்க. எங்களுது வந்து இந்து மேரேஜ். ஸோ அதனால நாங்க அத தான் இங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ராசஸ் மட்டும் இங்க சொல்றேன். மோர் ஆர் லெஸ் எல்லாமே ஒரே சேம் ப்ராசஸ் தான். அ ஸ்பெஷல் மேரேஜ்க்கு மட்டும் கொஞ்சம் அடிஷனல் ப்ராசஸ் இருக்கும். பட் நம்ம இங்க வந்து இந்து மேரேஜ் எப்படி ரெஜிஸ்டர் பண்றத தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்து மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு பேசிக்கா பையனுக்கு வந்து 21 இயர்ஸ் ஆயிருக்கணும். பொண்ணுக்கு வந்து 18 இயர்ஸ் ஆயிருக்கணும். அதுதான் கவர்ன்மெண்ட் ரூல். ஸோ அது கம்ப்ளீட் ஆயிருந்தா தான் நம்ம மேரேஜ் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் அதுதான் பேஸ். ஸோ அதுக்கப்புறமா மேரேஜோட ப்ரூஃப் தேவைப்படும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல சொன்ன மாரியே மேரேஜோட ப்ரூஃப் வந்து நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மேரேஜோட ப்ரூஃப் பேசிக்கா என்னன்னா, மேரேஜோட வெட்டிங் இன்விடேஷன், பத்திரிக்கை. ஸோ அதுக்கப்புறமா எங்க தங்கியிருக்கீங்களோ அதுக்குண்டான ஒரு ப்ரூஃப். லைக் ரேஷன் கார்ட் தேவை. 2 பேர் வீட்டுலயும் ரேஷன் கார்ட். பையன் வீட்லயும் சரி, பொண்ணோட வீட்லயும் இருக்க ரேஷன் கார்ட் தேவை. ஸோ அதுக்கப்புறமா பையனோட டேட் ஆஃப் பர்த்க்கும், பொண்ணோட டேட் ஆஃப் பர்த்க்கும் அவங்களோட எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஆதார் கார்ட் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே பேசிக். ஓகேங்களா? ஸோ இது இல்லாம நம்மளுக்கு வந்து அ பையன் யார் கல்யாணம் பண்றாங்களோ, சப்போஸ் பையனோட அப்பா மூலியமாவோ, இல்ல பொண்ணோட அப்பாவோன்ற மாரி கல்யாணம் பண்ற மாரி ஒரு லெட்டர் மாரி தேவை. ஸோ ரிஜிஸ்ட்ரி ஆஃபீஸ்ல எங்க பையனுக்கு இந்த டேட்ல, இந்த சத்தத்துல கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஸோ மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சர்டிஃபிகேட் தாங்கன்ற மாரி ஒரு லெட்டர் மாரி தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் எழுதி இந்த அப்ளிகேஷனோட நம்ம குடுத்தா, அவங்க வந்து நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக் நீட். ஸோ இது இல்லாம நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, ஆன்லைன்ல இங்கேயே ஃபீஸ் பே பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ₹100 வந்து ஃபீஸு. ஸோ அதுக்கப்புறம் டிலே சார்ஜஸ் வந்து ₹50 இருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலா ₹150 வந்து நம்மளுக்கு ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தன மேரேஜ் காப்பி சர்டிஃபிகேட் வேணுமோ, ஒரு காப்பிக்கு ₹10, 2 வேணும்னா 20. ஓகேங்களா? ஸோ அத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு ஃபீஸ் அதிகமாகும். ஸோ இதுதான் பேசிக். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுன்றது பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன்லயும் உங்களுக்கு இதே டாக்குமெண்ட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் என்னென்ன ப்ரூஃப் தேவைன்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க இதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நான் வீடியோட ஸ்டார்ட்டிங்லயும் போட்டிருக்கேன். வேணா டிஸ்கிரிப்ஷன்லயும் மென்ஷன் பண்றேங்க. ஸோ இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணட்டுன்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜோட லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு ப்ரொசீட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்க்கு போயிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல ஸ்டார்ட்டிங்லயே உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் மேரேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஃபீல்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க எந்த டேட்ல மேரேஜ் ஆகுதோ, அத வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் உங்க மேரேஜ் ஆகி 90 டேஸ்க்குள்ள நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கன்னா, உங்களுக்கு டிலே ஃபீஸ் கிடையாது. சப்போஸ் நீங்க 90 டேஸ்க்கு மேல ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா, உங்களுக்கு டிலே ஃபீஸ் இந்த இடத்துலயே ஃபிக்ஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நான் செப்டம்பர்ல ரெக்கார்ட் பண்றேன். ஸோ வந்து ஜான்வரில மேரேஜ் ஆன மாரி இங்க மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா? சப்போஸ் அப்ப நான் ஜான்வரி 31 செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ
ஜான்வரி 31 செலக்ட் பண்ணீங்கன்னா, சிஸ்டமே உங்களுக்கு வந்து எரர் முடிக்கும். லைக் மேரேஜ் வந்து 90 டேஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ, அதனால டெலிவரி ஃபீஸ் ₹25ன்ற மாரி இங்கேயே ஒரு எரர் அடிக்கும். ஸோ, நீங்க பேஸ்ட் ஆன் யுவர் மேரேஜ் டே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அத செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸ்ல நேம், டேட் ஆஃப் பர்த், என்ன காஸ்ட், என்ன ரிலிஜியன், அப்புறம் உங்க மேரிடல் ஸ்டேட்டஸ் என்ன சிங்கிள் அந்த மாரி என்ன உங்க ஸ்டேட்டஸோ அத இங்க குடுத்துங்க. மேக்ஸிமம் சிங்கிள். தென் உங்களுடைய ஆக்குபேஷன், அட்ரஸ், அப்பா, அம்மாவோட நேம் எல்லாமே குடுக்கணும். சேம் திங் ஃபார் ஒய்ஃப் ஆல்சோ. ஓகேங்களா? அவங்களுடைய மேரிடல் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்பினிஸ்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் அவங்களுக்கு குடுக்கணும். தென் விட்னஸ் டீட்டெயில்ஸ். அப்பா, அம்மா அவங்க நம்ம 2 பேர் வீட்லோட அப்பா, அம்மா தான் விட்னஸா இருக்கும். அது அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் இதுக்கு குடுத்துருங்க. அதுக்கப்புறமா அதர்ல வந்து சாலம்னைஸ்டு வந்து யார் கல்யாணம் பண்றாங்க 2 பேர் வீட்ல அப்பா, அம்மாவோ, இல்ல அவங்க அம்மாவோ அந்த மாரி குடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்க செக்ஷன் 7 ஆர் செக்ஷன் 7ஏன்னு இருக்கும். செக்ஷன் 7 தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா செக்ஷன் 7 தான் ஆ இந்து மேரேஜ்ல நம்ம ஜெனரலா ஐயர் வச்சு பண்ற மாரி இருக்க கல்யாணத்த வந்து செக்ஷன் 7 யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் அது இல்லாம சுயமரியாதை கல்யாணம்ன்ற மாரி பண்ணுவாங்க சில பேர். ஐயர் இல்லாம தமிழ் முறைப்படியோ, அ இல்ல கட்சி கல்யாணமோ அந்த மாரி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து செக்ஷன் 7 குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது அது மட்டும் தான் இங்க கீ பாயிண்ட். அத குடுத்துட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் குடுக்கலாம். ஸோ சப்போஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகும் guys, இந்த வெப்சைட்ல நம்ம லாகின் பண்ணிட்டு நம்ம டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, வெப்சைட் வந்து இப்ப லாக் அவுட் ஆன மாரி லாக் அவுட் ஆகிடும். ஸோ லாக் அவுட் ஆயிட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க திரும்பி லாகின் பண்ணிட்டு, இதுல டிராஃப்ட் லிஸ்டிங்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் எதுவோ அத செலக்ட் பண்ணிட்டு, நீங்க லோட் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி நீங்க சேவ் பண்ணது எல்லாமே இருக்கும். பட் நீங்க வந்து ஒவ்வொரு காலமா நீங்க போணும். ஹஸ்பண்ட், ஒய்ஃப், விட்னஸ், அதர் டீட்டெயில்ஸ், தென் ப்ரூஃப். இதுல வந்து ப்ரூஃப் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு என்ன ப்ரூஃப் யூஸ் பண்ண போறீங்கன்றத இங்க மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அந்த ப்ரூஃபோட நம்பர் என்னவோ அத மென்ஷன் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் இந்த லாஸ்ட் ஃபீல்ட் முடிஞ்சிரும். இதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து ஜஸ்ட் மேரேஜோட ஃபீஸ் என்னன்றத தான் இங்க காமிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டீட்டெயில்ஸ் ரேண்டமா ஒரு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா கிரியேட் அப்ளிகேஷன் இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் உங்க அப்ளிகேஷன் நம்பர். ஸோ இதுலயே உங்களுக்கு இருக்கும். மேரேஜ் ஃபீஸ் அண்ட் காப்பி ஃபீஸ் 20. நான் 2 சர்டிஃபிகேட் கேட்டிருக்கேன். அதனால சிடின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பட் ஆனா தரமாட்டாங்க. ஸோ டோட்டலா ₹220 நீங்க வந்து பே பண்ணணும். கம்பேர் டூ லாயர் 2000 கேட்கறதுக்கு நம்ம செல்ஃபா ₹220 குடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா நீங்க வந்து இங்கேயே ப்ரொசீட் டூ பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க ப்ரொசீட் டூ பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க அத வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க பிரிண்ட் குடுத்து. ஓகேங்களா? மேரேஜ்க்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்ட அப்புறம் நம்ம வந்து டோக்கன் இனிஷியேட் பண்ணணும். டோக்கன் இனிஷியேட் பண்ணா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணதுன்னா, எப்பவும் போல லாகின் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ல சர்ச் அப்ளிகேஷன் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல சர்ச் அப்ளிகேஷன் இருக்கும். இதுல போயிட்டு கீழ வாங்க. உங்க அப்ளிகேஷன் இருக்கும். இதுல நெறைய நம்பர் இருந்தா, என்ன நம்பரோ உங்களுக்கு ரீசென்ட்டா எந்த கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த அப்ளிகேஷன செலக்ட் பண்ணிட்டு, இனிஷியேட் டோக்கன் கிளிக் பண்ணுங்க. இனிஷியேட் டோக்கன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மேரேஜ் டைப் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ்ன்னு வந்துரும். அப்புறம் நீங்க என்ன ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருப்பீங்களோ, அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நேம் வந்து இங்க வந்துரும். எந்த இடமோ. ஓகேங்களா? ஸோ, அதுக்கப்புறம் இங்க வந்து நீங்க அப்ளிகன்ட் டைப் வந்து அங்க ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃப் யார் குடுத்துருக்கீங்களோ, சேம் இங்கேயும் ஃபாலோ பண்ணிங்க. நான் அங்க ஹஸ்பண்ட் குடுத்ததுனால இங்க ஹஸ்பண்டே குடுத்துக்கிறேன். நேம் அண்ட் நேம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு மத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆயிடும். ஸோ, அதுக்கப்புறமா நீங்க எந்த டேட்ல வந்து போய் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்கன்றத கேட்கும். ஸோ, நான் எக்ஸாம்பிளுக்கு செப்டம்பர் 22 தரேன். அண்ட் எந்த டைம்னும் கேட்கும். நீங்க எதனா ஒரு டைம் செலக்ட் பண்ணீங்கன்னா, கீழ வந்து டோக்கன் வரும். ஓகேங்களா? கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாரி இருக்கும். ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, எல்லா டோக்கனுமே அந்த அந்த டைம்ல வந்து அவைலபிளா தான் இருக்கு. செலக்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? இல்ல கிரேட் அவுட் ஆகாம இருக்கும். செலக்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, எதனா ஒரு டோக்கன செலக்ட் பண்ணிட்டு, கீழ வந்து நீங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு, சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டோக்கன் வந்து ஜெனரேட் ஆகிடும்.